திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மலை உச்சியில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படும் நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கம் இட்டு தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோவிலின் பின்புறத்தில் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் இன்று மாலை 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரூபாய் 7 கோடி செலவில் கட்டப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. கைலாசகிரி மலை உச்சியில் கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி உயரத்தில் 55 மீட்டர் நீளத்தில் கேன்டிலிவர் பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் நடக்க 15 நிமிடங்களுக்கு ரூபாய் 300 கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தாவேக தரப்பில் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் சந்தித்து அனுமதி கோரிய நிலையில் தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் நிலையில் இன்று நீலகிரி, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிழைப்பு தேடி தமிழகத்திற்கு வந்த வேறு மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னையில் இன்று காலை முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போவதாக நடிகர் மன்சூர் அலிகான் அறிவித்துள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இப்பவே வேட்டி நியூஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.